தொழும் பொழுது தொழுகையை நேசித்து தொழுகிறது. தொழுகையை ஏனோ தானும் தொழுறது இல்லை, நேசித்து தொழுகிறது. ஏதோ தொழுவத்துக்கு அழைக்கப்பட்டாங்க, நம்ம ஏதோ நம்ம கடமையை முடிச்சிடும், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ். சில பேர்லாம் கோழி குத்துற மாதிரி தொழுவாங்க. இது தொழுகையா? இந்த தொழுகையில் செய்யக்கூடிய திருட்டது. சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒழுங்கா ஓதுனா கூட இவர் முழு தொழுகையை கூட முழு தொழுகையை அவர் தொழுது முடிச்சிடறாரு. அந்த நேரத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை கூட ஒழுங்கா ஓதி முடிச்சிருக்க முடியாது. சரியான தஜ்வீதோட ஒழுங்கா மெதுவாக ஓத முடியாது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுமா என்ன நடக்குது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹம்தனி அப்தி, என்னுடைய அப்து என்னை புகழ்ந்து விட்டானேன்னு அல்லாஹ் பேசுறான். நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மானுர் ரஹீம், அல்லாஹ் என்னுடைய அடியான் என்னை துதித்து விட்டான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொல்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா நம்ம எப்படி அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி முடிஞ்சு. வலத்தாலீன், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் முடிஞ்சு. எது இருக்குதுலேயே ரொம்ப கம்மியான சூறாவோ அதை ஓதுறது. ஓதி தொழுதுட்டே இருக்கும் பொழுது பிஸ்னஸ் இருக்குதே, அது இருக்குதே, இது இருக்குதே அப்படின்னு நமக்கு தோணுதா இல்லையா? இதெல்லாம் தப்பு. இது அல்ல சரியான அன்பு வைக்கிறது. அல்லாம இதை அன்பு வச்சா அல்லாஹ் அக்பர் என்றால் மற்ற எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடணும்.